முன்னேற்ற கழகத்துடன் வேட்பாளர் அரியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்கு சேகரிப்பதற்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகிறது கொண்டிருக்கிறார். வளர்த்தோர் வாக்காளர் தருபடி மக்களே, திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களான ராமச்சந்திரன், மாண்புமிகு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் முன்னிலையில் நமது வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு உதயசூரிய
சின்னத்தில் வாக்கு சேகரிக்க தலைவர் எழுச்சி தமிழர் முன்னால் வந்திருக்கின்றார்.
மைக்கு கேட்கிற மாதிரி இல்லையா? கேக்குதா? நடைபெற உள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிற அன்னியூர் சிவா அவர்களை ஆதரித்து வாக்கு கேட்டு உங்களை தேடி வந்திருக்கிற இந்த நிகழ்வில் நம்மோடு களத்தில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மூத்த அமைச்சர் அண்ணன் KKSSR அவர்களை, நிதி அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களை, போக்குவரத்து துறை அமைச்சர் நமது சிதம்பரம் தொகுதியின் வெற்றிக்கு அரும்பாடுபட்ட அரியலூர் சிவசங்கர் அவர்களை, நமது கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் சிந்தனை செல்வன் அவர்களை, இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களை, கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி SS பாலாஜி அவர்களை, துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் விக்கிரவாண்டி மத்திய ஒன்றியத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர் ஜெயபால் அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் மீனா வெங்கடேசன் அவர்களே, கிளைக்கழக செயலாளர் சுதாகர் அவர்களே, மோகன் அவர்களே, வேல்முருகன், குப்பு, இலியாஸ், விஜயவேலன், ஆசிரியர் பாபு, பூபாலன், செல்வம், திவாகர், தேன்மொழி, சாவித்ரி ஆகிய முன்னணி தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர், தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஜே குணவிழகன் அவர்களே, மாவட்ட செயலாளர் திலீபன் அவர்களே, மலைச்சாமி அவர்களே, தங்க ஜெயச்சந்திரன் அவர்களே, கா கிட்டு, பே சங்கர், அசோக்குமார், ஏழுமலை, சுப்பிரமணி, வெங்கடேச பெருமாள், சரவணன், லட்சுமணன், தேவேல், அருள், சேகர், மணிகண்டன், ராமு ஆகிய இயக்கத்தின் முன்னோடிகளே, மற்றும் இந்த பகுதியில் இருந்து களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் ஏ சேரன், ஆக்களரசு, ஐயா கரிகாலன் ஆகிய தோழர்களே, இந்த பகுதி வாழ் பெரியவர்களே, தாய்மார்களே, நெடுநேரமாக இங்கே காத்திருக்கக்கூடிய என் உயிரின் உயிரான விடுதலை என்னுடைய பணியாளர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுவித்திருந்தால் பொறுத்தருட வேண்டுகிறேன். இன்னும் அடுத்தடுத்து சில இடங்களில் மக்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அங்காங்கே திரண்டு காத்திருக்கிறார்கள். நீங்களும் நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய நன்றியை குறித்தாக்குகிறேன். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளராகவும் பணியாற்றிய அதன் புகழேந்தி அவர்கள் அண்மையிலே உடல் நலிவின் காரணமாக காலமானார். அதனால் ஏற்பட்டிருக்கிற இந்த காலி இடத்தை விக்கிரவாண்டி தொகுதியை இட்டு நிரப்புவதற்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு அன்னியூர் சிவா அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருடைய வெற்றியை நீங்கள் ஏற்கனவே உறுதிப்படுத்திவிட்டீர்கள் என்றாலும் உங்களை தேடி வந்து
உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கடந்த 4 நூற்றாண்டு காலமாக கொள்கை அடிப்படையிலான உறவு நீடிக்கிறது, தொடர்கிறது. வெறும் தேர்தல் ஆதாயம் கருதி அவ்வப்போது கூட்டணி வைத்து தேர்தல் முடிந்ததும் விமர்சனம் செய்துவிட்டு விலகி போகிற நிலை விடுதலை சிறுத்தைகள் நிலை அல்ல. சமூக நீதிக்காக, சமத்துவத்திற்காக பெரியார் அண்ணா வழியில் பாராட்டிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதே சமூக நீதிக்காக, சமத்துவத்திற்காக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகிய தலைவர்களின் கொள்கை வழியிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தேர்தலை கடந்த நல்லுறவு நீடிக்கிறது. இதை நான் ஏதோ பேச்சுக்காக சொல்லுகிறேன் என்று கருதக்கூடாது. 2009 ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர்களிடத்திலே கேள்வி எழுப்பிய போது விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான உறவு வெறும் தேர்தல் உறவு அல்ல, சமூக நீதிக்காகவும், சமத்துவத்திற்காகவும், பொது உடைமை கோட்பாட்டிற்காகவும் எங்கள் இரு இயக்கங்களும் இணைந்து போராடுகின்றன. அந்த கொள்கை அடிப்படையிலான உறவுதான் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பிலே சொன்னார். இது ஒரு வரலாறு. அந்த உறவை, அந்த நட்பை உடனிருந்து கண்கூடாக பார்த்தவர் இன்றைய முதல்வர், தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். கலைஞர் விடுதலை சிறுத்தைகளை எவ்வாறு அரவணைத்தார், எவ்வாறு ஊக்கமளித்தார், எப்படியெல்லாம் வாய்ப்புகளை தந்து நம்மை வளர வைத்தார் என்பதை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனிருந்து கண்கூடாக கண்டவர். அந்த அடிப்படையில் தான் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறகும் அண்ணன் தளபதி அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை தோழமையோடு அரவணைத்து நட்புறவு பாராட்டி வருகிறார். 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள், அண்மையிலே நடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்று அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில விடுதலை சிறுத்தைகள் அனைத்து தேர்தல்களிலும் பங்கேற்று மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்ற ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் தலைநிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்களிப்பு என்பது, அரவணைப்பு என்பது முக்கியமானது. எந்த காலத்திலும் அதை நாம் நன்றி உணர்வோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நான் அடிக்கடி வேலைகளில் சொல்லுவேன், நாங்கள் அங்குலம் அங்குலமாக வளர்கிறோம், அதே நேரத்தில் அழுத்தமாக வளர்கிறோம் என்று நான் சொல்லுவேன். நம்முடைய இயக்கம் இன்றைக்கு 25 ஆண்டுகளை கடந்த நிலையில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று வளர்ந்திருக்கிறது. அதன் தளபதி அவர்கள் மனப்பூர்வமாக கடந்த முறையும் இந்த முறையும் நமக்கு 2 தொகுதிகளை தந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்கள், இளைஞர்கள் என்று அனைவரையும் விடுதலை சிறுத்தைகளின் வெற்றிக்கு தீவிரமாக பாராட்ட வேண்டும் என்று வழிகாட்டினார். அண்மையிலே நடந்த சிதம்பரம் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது
லட்சக்கணக்கானவர் கூடிய அரங்கிலே சொன்னார், ஒரு சிறுத்தையை நான் இந்த களத்திலே இறங்கியிருக்கிறேன், இந்த சிறுத்தை வெல்லுவதற்காக 2 சிங்கங்களையும் இறங்கியிருக்கிறேன். ஒரு புறம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இன்னொரு புறம் எஸ்.எஸ். சிவசங்கர் என்று இந்த மேடையிலே தம்முடைய கழக தொண்டர்களை ஊக்கப்படுத்தி திருமாவளவன் வெற்றி முக்கியம், அவர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவ்வளவு பெரிய நிகழ்ச்சியிலே லட்சக்கணக்கானவர் கூடிய அரங்கிலே உலகமே கவனித்துக் கொண்டிருக்கிற, சமூக ஊடகங்களின் வாயிலாக உலகமே கவனித்துக் கொண்டிருக்கிற நிகழ்வில் ஒரு சிறுத்தை வெல்லுவதற்காக 2 சிங்கங்களை களமிறக்கியிருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். அப்படி இன்றைக்கு நாம் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே சிதம்பரத்தில் 3வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த 3 முறையும் 2009 திமுக கூட்டணியில் திமுக ஆதரவோடு வெற்றி பெற்றோம். 2019 திமுக கூட்டணியில் திமுக ஆதரவோடு வெற்றி பெற்றோம். 2024 திமுக கூட்டணியில் திமுக ஆதரவோடு, கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு வெற்றி பெற்றிருக்கிறோம். 3 முறை நாம் நாடாளுமன்றத்திலே அடியெடுத்து வைக்க முடிந்தது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேராதரவு என்பதை நன்றி உணர்வோடு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றை விட முதலாக தேர்தல் களத்திலே நாம் 1999 ஈடுபட்டாலும் கூட முதல் உறுப்பினர் சட்டமன்றத்திலே மங்களூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாம் நுழையக்கூடிய வாய்ப்பை பெற்றோம். நான் 2001 மங்களூர் தொகுதியில் கலைஞரின் வாழ்த்துக்களோடு உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டேன். அன்றைக்கு திமுக தலைவரின் வாழ்த்துக்களோடு திமுக தொண்டர்களின் உழைப்பால் உதயசூரியன் சின்னத்திலே நின்று விடுதலை சிறுத்தைகளின் தலைவராக சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்தேன். அப்போதுதான் தமிழ்மண் இதழ், அப்போது தாய்மண் இதழாக வந்தது. அட்டை படத்திலே அந்த செய்தி பதிவானதை நீங்கள் அறிவீர்கள். விடுதலை சிறுத்தைகள் முதலாக ஒரு அரசியல் சக்தியாக சட்டமன்றத்திற்குள்ளே அடியெடுத்து வைத்தது முதல் இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிற வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேராதரவு நமக்கு இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அருமை தோழர்களே, அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் பயணம் செய்வதற்கு பல காரணங்கள் உண்டு. அதிலே முக்கியமானது கலைஞர் சொன்னதை போல சமூக நீதிக்காக துணிச்சலாக இன்றைக்கும் சங்க பரிவார அமைப்புகளை எல்லாம் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் களமாடிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. திமுக இல்லை என்றால், திமுக கூட்டணி இல்லை என்றால் பாஜக தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்திருக்கும். பாஜக இந்த மண்ணிலே வளர்வது பற்றி அதிமுகவுக்கு கவலை இல்லை, தோளிலே தூக்கி சுமக்கிறார்கள். பாமகவும் இன்றைக்கு அவர்களின் சின்னங்களை வீடு வீடாக போய் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வரைந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தான். பாரதிய ஜனதாவுக்கு சின்னம் வரையை கூட ஆள் கிடையாது. தமிழ்நாட்டில் வேட்பாளர் கிடைத்தார்களே தவிர சின்னம் வரைய ஆள் கிடையாது. ஏன் பூத்திலே உட்கார்வதற்கு கூட ஆள் கிடையாது. எல்லா அவர்கள் போட்டியிட்ட இடங்களில் எல்லாம் சிதம்பரம் தொகுதியில் கூட பாஜக வேட்பாளர் போட்டியிட்டார். ஆனால் பாஜக தரப்பில் இருந்து பூத்திலே உட்கார ஆள் கிடையாது. கூட்டணி கட்சியான பாமகவினர் தான் போய் உட்கார்ந்தார்கள். பாஜக காரன் ஒரு இடத்திலே சின்னம் வரைவதற்கு ஆள் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி தான் வரைந்தது. ஆகவே பாமகவும் அதிமுகவும் பாஜக வளர்வதற்கு துணை போகிறார்கள். பாஜக இந்த மண்ணிலே வேரூன்ற கூடாது என்பதிலே எதிர்த்து நிற்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. 2019 மோடி எதிர்ப்பை தமிழ்நாட்டிலே வலுவாக வேரூன்றை செய்தவர்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் முதன்மையானவர் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. நாம் எதிர்ப்பது என்பது வேறு, திமுக எதிர்ப்பது என்பது வேறு. திமுக
ஒரு வலுவான ஆளும் கட்சியாக, பலமுறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியாக இன்றைக்கும் இயங்குகிற கட்சி. அதற்கு டெல்லியிலே ஆளக்கூடியவர்களின் தயவு அவ்வப்போது தேவைப்படும். ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற போது மாநிலத்தில், அல்லது ஆண்ட கட்சியாக இருக்கிற போது மாநிலத்தில் டெல்லியிலே ஆளுகிறவர்களுடைய தயவு தேவைப்படும். விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த தேவையில்லை. நாம் இன்னும் அப்படி ஒரு வலுவான கட்சியாக, தமிழ்நாட்டை ஆளுகிற வலுவை பெற்ற கட்சியாக உருப்பெறவில்லை. திமுக அந்த இடத்திலே இருந்தது, இருக்கிறது. ஆகவே டெல்லியிலே இருக்கிற ஆளுங்கட்சியான பாஜகவை பகைத்துக் கொள்ளாமல் இருந்தால் நல்லது என்று திமுக கருதி இருக்கலாம். அதற்கான சூழலும் இருந்தது. ஆனால் அப்படி கருதவில்லை. ஏனென்றால் பாஜக வளர்வது ஒட்டுமொத்த தேசத்திற்கே நல்லது இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள், ஆபத்தான கொள்கைகளை கொண்டவர்கள், சமூக நீதிக்கு எதிரானவர்கள், பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்களின் கொள்கைக்கு எதிரானவர்கள். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைக்க நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள். இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்தை எடுத்து கும்பிடுறாரு. காரணம் இந்தியா கூட்டணி. விடுதலை சிறுத்தைகளும் அங்கம் வகிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி 234 இடங்களில் இன்றைக்கு வெற்றி பெற்று விட்டது. பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று 10 ஆண்டுகளாக திருமாவளவன் அடிவயிறு வலிக்க கத்தி பேசிக் கொண்டிருந்ததை அண்மை காலமாக ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் பேசினார். அரசமைப்பு சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டே பயணம் செய்தார். அது இன்றைக்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்திவிட்டது. 63 இடங்களில் பாஜக இன்றைக்கு பறிகொடுத்து நிற்கிறது, தோற்று போயிருக்கிறது. போன முறை தனியாகவே 303 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை 63 இடங்களை பறிகொடுத்து வெறும் 240 இடங்களில் தான் வெற்றி பெற முடிந்தது. இவ்வளவு பெரிய தோல்விக்கு காரணம் அவர்கள் பாஜகவுக்கு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள் என்று நாம் செய்த பிரச்சாரம் தான். இந்திய கூட்டணி செய்த பிரச்சாரம் தான், திமுக செய்த பிரச்சாரம் தான், காங்கிரஸ் செய்த பிரச்சாரம் தான், இடதுசாரி கட்சிகள் செய்த பிரச்சாரம் தான். அதனால் இப்போது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கூட அவர்கள் பாம்பு இல்லாத பல்லாக, கொம்பு இல்லாத மாடாகத்தான் இருக்கிறார்கள். இதை நேற்று நாடாளுமன்றத்திலேயே நான் தெரிவித்தேன். நீங்கள் பாம்புதான், ஆனால் பல்லு புழுகப்பட்டு விட்டது. நீங்கள் மாடுதான், ஆனால் கொம்பு உடைப்பட்டு விட்டது. இப்போது உங்கள் வீரமெல்லாம் எடுபடாது, ஜம்பம் பலிக்காது. இதை நேற்று நான் நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்தேன். 240 இடங்களில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம். ஆனால் உங்களால் முன்பு போல செயல்பட முடியாது. இந்த பாடத்தை இந்த தேர்தலில் மக்கள் இந்திய அளவிலே புகட்டினார்கள். தமிழ்நாட்டில் 100க்கு 100 திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. பாஜகவால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. பாஜக கூட்டணியால் வெற்றி பெற முடியவில்லை. நாங்களும் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று அதிமுக வெளியே வந்தது. ஆனாலும் அவர்களாலும் வெற்றி பெற முடியவில்லை. அவர்கள் பாஜக சொல்லித்தான் வெளியே வந்திருக்கிறார்கள் என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதிமுகவும் பாஜகவும் நாடகம் ஆடுகிறது. பாமக வெளிப்படையாக பாஜகவோடு கைகோர்க்கிறது. அதிமுக நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்குகிறது. அது உண்மை இல்லை. இதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் மக்கள் புரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். ஏன் அதிமுக வேட்பாளரை போடவில்லை? மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்தது என்று கருத்து சொல்லப்படுகிறது. மேலிடத்திலிருந்து என்றால் யார்? அதுதான் மோடி, அமித்ஷா, மோகன் பகவத். நீ தனியா நின்னா, பாமக தனியா நின்று, நீங்க தனியா நின்னா மறுபடியும் ஓட்டு சிதறும். அதனால அது வேண்டாம். நாடாளுமன்ற தேர்தலில் அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. எனவே இந்த இடைத்தேர்தலில் நீங்க வேட்பாளரை போட வேண்டாம். அதிமுக போடவில்லை. இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களும், பழங்குடி மக்களும், இஸ்லாமியர்களும், கிறிஸ்தவர்களும் ஒரே அணியாக திரண்டு இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். ஆனாலும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத புரட்சிகரமான ஒரு வெற்றி தமிழ்நாட்டிலே தான் நடந்தது.
100க்கு 100, 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. 2019 கூட தேனியில ஒரே ஒரு தொகுதியில அதிமுக வெற்றி பெற்றது. 39 தான் பாண்டிச்சேரி சேர்த்து நாம் வெற்றி பெற்றோம். இந்த முறை அதுவும் உங்களுக்கு இல்லை என்று மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் பாஜக என்கிற ஒரு மக்கள் விரோத இயக்கத்தை, மக்கள் விரோத கொள்கையை கொண்ட ஒரு கட்சியை தூக்கி பிடிக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் நீரூற்றி வளர்க்கிறீர்கள். எனவே அதை ஏற்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனது அருமை தோழர்களே, இந்த இடைத்தேர்தலிலும் அப்படி ஒரு வெற்றியை நாம் பெற்றாக வேண்டும், ஈட்டியாக வேண்டும். இந்த ஒரு நபர் வெற்றி பெற்று என்ன செய்ய போகிறார் என்று கேள்வி எழுப்பலாம். ஒவ்வொரு களத்திலும் திமுக கூட்டணியே வெற்றி பெற வேண்டும் என்பதை நாம் வரலாறாக பதிவு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். குறைந்தது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி விடுதலை சிறுத்தைகளால் நிகழ்ந்தது என்ற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்பதை தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் உணரக்கூடிய வெற்றியாக அது அமைய வேண்டும். அதை கேட்டுக் கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அருமை தோழர்களே, 2-3 நாட்களுக்கு முன்னால் நாங்கள் பதவியேற்றுக் கொண்டோம் எம்பியாக. 3வது முறையாக நான் அந்த அரங்கத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அமர்ந்த அவையிலே, அண்ணா அமர்ந்த அவையில, கண்ணிய தமிழர் காகிதமில்ல அமர்ந்த அந்த அவையில அமரக்கூடிய வாய்ப்பை எனக்கு தமிழ்நாட்டு மக்கள், சிதம்பரம் தொகுதி மக்கள், விழுப்புரம் தொகுதி மக்கள், 2 தொகுதிகளை வெற்றி பெற வைத்து அங்கீகாரத்தை தந்த நீங்கள் அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறீர்கள். முதலில் உங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் என் உரையை தொடங்கினேன். சிதம்பரம் தொகுதியிலே என்னை வெற்றி பெற வைத்த வாக்காள பொதுமக்களுக்கும், சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளையும் வெற்றி பெற வாய்ப்பளித்த வாக்காள பொதுமக்களுக்கும் எனது நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன் என்று உரித்தாக்கிறேன். அதற்கு முன்பு பதவியேற்கிற போது தொல்காப்பியன் திருமாவளவன் என்னும் நான் 18வது மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொல்காப்பியன் திருமாவளவன் என்னும் நான் என்று நான் உறுதிமொழி ஏற்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களைத்தான் என் மனத்திரையில் ஓட்டி பார்த்தேன். இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை வழங்கிய உங்களுக்கு நான் என்றென்றைக்கும் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். நாம் இந்த அளவுக்கான வலிமையை பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்களிப்பு மகத்தானது என்பதை நன்றி உணர்வோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நம்முடைய இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி, கொள்கை கூட்டணி, சமூக விரோத சக்திகளுக்கு பகை கூட்டணி, குறிப்பாக சங்க பரிவாரங்களுக்கு சிம்மச்சொப்பனாக இருக்கிற கூட்டணி. இந்த கூட்டணி இந்த இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றது என்ற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய வாக்குகளை சிதறடிக்க பார்ப்பார்கள். இவர்கள் எளிய மக்கள், விலை கொடுத்து வாங்கிவிடலாம். ஒரு பூத்துக்கு 40 ஓட்டு 50 ஓட்டை கூட நாம் சிதறடித்து விடலாம் என்று குறைத்து மதிப்பிட்ட காலம் தம்பி சொன்னதை போல அந்த காலம், அது அந்த காலம். இனி ஓட்டுக்கு 5000 கொடுத்தாலும் சிறுத்தைகள் சொல்லுகிற சின்னத்திற்கே சிறுத்தைகள் இடம்பெறுகிற கூட்டணிக்கே வாக்களிப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்களுக்கே வாக்களிப்போம் என்று நடந்து முடிந்த ஒவ்வொரு தேர்தல்களிலும் வரலாற்றை பதிவு செய்து வருகிறோம். அது இந்த தேர்தலிலும் பதிவாக வேண்டும். அன்னியூர் சிவா இந்த மண்ணின் மைந்தர், அதைவிட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், அதைவிட சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற வேட்பாளர். ஆகவே அவருடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வேண்டும். அதற்கு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே
உங்கள் உழைப்பு முக்கியம், உங்கள் பங்களிப்பு முக்கியம். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, செல்லக்கூடாது என்பதை வேண்டுகோளாக வைத்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களோடு இந்த களத்திலே போட்டியிடக்கூடிய அந்நியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு இவரை எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளால் வெற்றி பெற உள்ள சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், திமுக கூட்டணியின் சின்னம். ஆடியோ பாக்குறவங்க யாரும் பாட்டு பாட்டுங்க. சும்மா ஒருத்தவங்க அதிர்வு இல்ல. சூப்பர் சூப்பர். அந்த மைக் வாங்கிப்பா. பாட்டை போட்டு இப்போதைக்கு நம்ம பாட்டை போடு. தலைவர் பாருங்க, தலைவர் வெளியே போய் நம்ம ஊருக்கு என்ன வந்திருக்காரு. வருகை தந்த அனைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழமை அனைவர்களுக்கும் ஒருத்தூர் காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கும் இங்கே விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சின்னம் வண்டி எடுத்து